இப்போ நேபாளில 2 வாரத்துக்கு முன்பு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது நேபாள் நாட்டுல. அங்க ஊழல் ஆட்சி தொடர்ந்து அங்க நடைபெற்றது. அதனால அங்க இருக்கின்ற இளைஞர்கள், அவங்க பேரு ஜெனரேஷன் ஜி, ஜென் ஜின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேர் வச்சிருக்கிறாங்க. அவங்க இளைஞர்கள் அங்க ஒன்று கூடி கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அங்க ஒரு புரட்சியை நடத்தினார்கள். அந்த புரட்சியில ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. செய்த விதம் தப்பு, அராஜகம்லாம் நடந்தது, வன்முறை எல்லாம் நடந்தது. அதெல்லாம் வேண்டாம். அமைதியான முறையில உங்களால புரட்சி செய்ய முடியும், நிச்சயமா முடியும். ஒவ்வொரு மனசுல நம்ப அவங்க ஓட்டு போட மாட்டோம்பா, அவங்க வீட்டுக்கு போனோம், அந்த உணர்வு உங்க மனசுல எல்லார் மனசுலயும் இருந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. இவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு வந்தாலும் ஒண்ணும் ஆக போறது கிடையாது, ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. இதே போன்றுதான் பங்களாதேஷ் நாட்டுல போன வருஷம் அங்கே ஒரு புரட்சி நடந்தது, ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே ஒரு புரட்சி நடந்தது, அங்கே ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. இந்த புரட்சி யாரால? என் தம்பிகள் என் தங்கைகளால். என் தம்பிகள் போன்றவர்கள், என் தங்கைகள் போன்றவர்கள், இளைஞர்கள், ஜெனரேஷன் ஜி, இவர்களாலே நடந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்காதா? உங்களால நடத்த முடியாதா? முடியாதா? நிச்சயமா முடியும், உறுதியாக முடியும். உங்களால் முடியலன்னா வேற யாரால முடியாது. ஏன்னா நான் போற இடத்துல எல்லாம் பெண்கள் கோபமா இருக்கிறாங்க. எலெக்ஷன் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு மோசமா, இவ்வளவு ஏமாத்துறாங்க. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு வாக்குறுதி, இவரு இந்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதி, வானத்தை வில்லாதே என்ன பண்ணுவேன். பொய் யாராவது சொல்லுவாங்களாமா? எனக்கு இல்லாம உங்ககிட்ட நான் பொய் சொன்னா அவங்களை மறுபடியும் நான் பாக்குறதுக்கு எனக்கு கூசும். அப்படியே நான் பார்க்க தெரியாது. ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய என்னால சொல்ல முடியாது. முதல்ல அப்படி சொல்லி உங்க முன்னாடி என்னால முகத்தை பார்க்க முடியாது. ஆனா திமுக காரன் அழகா பொய் சொல்லுவான், வந்து மறுபடியும் நிற்பான். நின்னு அது அவங்களுக்கு எதுவும் கிடையாது, மானம் இனங்க எதுவும் கிடையாது. அதை நின்று மறுபடியும் ஒண்ணு நடக்காத மாதிரி பேசிட்டு இருப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.